என் பேர் வினயாகாஷ். நான் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் பாப்பம்பாடி வில்லேஜ்லேருந்து வரேன். நான் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட். நீட்டுக்காக நான் கிளாசிக் நீட் அகாடமியில் 1 இயர் ரிப்பீட் பண்ணியிருந்தேன். நீட் 2025 என்னுடைய ஸ்கோர் 577. இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த டாக்டர் பெரியசாமி சாருக்கும் கிளாசிக் நீட் அகாடமிக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ்க்கும் டீச்சிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணி படித்தேன். காலையில் 5:30க்கு என்னை எழுப்பி விடுவாங்க. நான் ரெடி ஆகிட்டு மார்னிங் ஸ்டடீஸ்க்கு வருவேன். அதுக்கப்புறம் ரெகுலராக கிளாஸஸ் நடக்கும். ஈவினிங் ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணும்போது எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்கிறத சால்வ் பண்ணுறதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டில் இருந்த ஃபேக்கல்ட்டிஸும் எனக்கு அங்கே அவைலபிளாக இருப்பாங்க. நடத்தினதில் எனக்கு ஏதாவது புரியல அப்படின்றத நான் அவங்ககிட்ட கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்குவேன். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாள் படிக்கிறதையும் அன்றைக்கே தெளிவாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அடுத்த நாள் எந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு போர்ஷன்ஸை கோத்ரூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. நம்ம நேற்று படித்த போர்ஷன்ஸை ஃபுல்லாக அந்த டெஸ்ட்டில் எழுதி நம்மளுக்கு டவுட்ஸ் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வீக்லி லெசன்ஸ் டீச் பண்ணி வீக்கெண்டில் நம்மளுக்கு யூசிடின்னு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த யூசிடிக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் ஒவ்வொரு லெசன் தான் எடுக்கிறாங்க. ஸோ 1 வீக்குக்கு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஒரு லெசன் படிக்கும்போது தெளிவாக படிச்சிடலாம். மந்த்லி 4 வீக்ஸில் 3 வீக்ஸ் யூசிடி கண்டக்ட் பண்ணிவிட்டு இந்த 3 யூசிடியும் கம்பைன் பண்ணி சியூசிடின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் ட்ரிக்காக இருக்க கொஷின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மாதிரியே ஒவ்வொரு லெசன்ஸாக கொண்டு போக ஃபைனலாக எனக்கு வந்து 11th 12th தனித்தனியாக கம்ப்ளீட் ஆயிரும். 11th கம்ப்ளீட் ஆனோடனே 11th ஃபுல் போர்ஷன், 12th கம்ப்ளீட் ஆனோடனே 12th ஃபுல் போர்ஷன் சொல்லி நம்மளுக்கு மறுபடியும் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இதை முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ரிவிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ரிவிஷன்ஸில் வந்து எனக்கு 20%, 40%, 80% கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தெளிவாக எனக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால் எனக்கு வந்து ரிவிஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து எனக்கு ஃபுல் போர்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஃபுல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் சஃபிஷியன்ட் டைம்ஸ் இருந்துச்சு. அப்புறம் போக குறைச்சி ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. டோட்டலாக ஒரு 40 டெஸ்ட் எழுதினேன். எனக்கு இந்த 40 டெஸ்ட் எழுதும்போது எனக்கு எக்ஸாம்ஸ் ரொம்ப ரிலவெண்ட்டாக எழுத முடிஞ்சனால ஒரு நீட் 2025 எனக்கு ஜஸ்ட் ஒரு 40 ஃபர்ஸ்ட் ஃபுல் போர்ஷன் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நீட் 2026 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல வரது என்னன்னா, நீட் எக்ஸாம் கஷ்டமானதெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் நம்ம ஜாயின் பண்ணுற இன்ஸ்டியூட்னுடைய சப்போர்ட், அந்த இன்ஸ்டியூட்னுடைய சப்போர்ட்டுங்கிறது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத விட ஒரு இன்ஸ்டியூட் சப்போர்ட்டோட படிச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுற அகாடமி கிளாசிக் நீட் அகாடமி. இவங்களுடைய பிளானிங், கைடன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் கேரண்டி. பொன்னுசாமி கவுண்டர் கல்யாண மண்டபம், சேலம். Contact 78670 14165.